Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு வீட்லயே நூடல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் மைதா மாவை வச்சு நூடல்ஸ் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா வேணும்னா கோதுமை மாவுலயே நம்ம நூடல்ஸ் செய்யலாம். உங்களுக்கு கோதுமை மாவு நூடல்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோ நான் கோதுமை மாவு வச்சு நூடல்ஸ் செஞ்சு போடுறேன். இப்போ நான் மைதா மாவு வச்சு இந்த நூடல்ஸ் செய்ய போறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First noodles செய்யறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இந்த மெஷரிங் கப் வந்து 100 கிராம். 1 கப்னா 100 கிராம் அளவு 100 கிராம் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இந்த கப்ல 1 கப் எடுத்துர்க்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல நான் மாவு அளந்தனோ அதே கப்ல 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியா நான் தண்ணி எடுத்துர்க்கேன். ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவுக்கு வந்து 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணி ஊத்தி பிசைவோம். நூடல்ஸ்க்கு வந்து 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா கொஞ்சமா தெளிச்சு பணிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த 100 கிராம் மாவு வச்சு நம்ம செய்யும்போது 2 பேர் நல்லா தாராளமா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு கிடைக்கும் நூடல்ஸ். இது கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிரலாம். இது மேலே ஆயில எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்ல. ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ லைட்டாக கைகளால் மசிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த மாவை ஸ்லாப்லேயே வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்க்க போகிறேன். நல்லா பெருசாக நான் தேய்க்க போகிறேன். நீங்கள் வந்து சப்பாத்தி கல்லில் கூட சின்ன உருண்டைகளாக வச்சு தேய்ச்சி நீங்கள் நூடுல்ஸ் செஞ்சுக்கலாம். நான் இந்த ஸ்லாப்பில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மாவு தூவிட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். நல்லா மாவு போட்டு தேய்ங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக தேய்க்கிறதுக்கு வரும். நல்லா எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப சன்னமாக பரோட்டா மாவு அளவுக்கு ரொம்ப சன்னமாக போகக்கூடாது. அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ மாவு தேய்ச்சாச்சு. இப்போ 4 ஓரங்கள்லையும் கட் பண்ணி விட்டு சதுர வடிவமாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மடிப்புக்கு மேலேயும் கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க. இது மேலே இன்னும் கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க. நல்லா மாவு தூவினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்கப்புறமா நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு மடிப்புக்கு இடையிலையும் வந்து மாவு நீங்கள் அப்பப்போ தூவிக்கோங்க. இப்போ நல்லா மடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம சின்னதாக இப்போ கட் பண்ண போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கை வெட்டாமல் நல்லா கவனமாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கட் பண்ண உடனே நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இது மேலே நம்ம தூவி விடணும். தூவி விட்டதுக்கப்புறமா உங்கள் 2 கைகளால் வச்சு லைட்டாக இப்போ தூவி உதறி விடுங்க. அது அழகாக பூ மாதிரி நூடுல்ஸ் வந்து நமக்கு ரெடியாகி கிடைக்கும். பாருங்கள், தனித்தனியாக பிரிஞ்சு வச்சுருக்கு. நல்லா தனித்தனியாக உதிரியாக நமக்கு சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நூடுல்ஸ் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ்வில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. 100 கிராம் மாவுக்கு 1 லிட்டர் தண்ணி அளவு வச்சிங்கன்னா போதும். நல்லா கொதி விட்டுருங்க. கொதி விட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 ட்ராப் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் எடுத்து இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு அரிக்கிற கரண்டி இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுட்டு நம்ம இப்போ அரிச்சு எடுத்துடலாம். வெளியே தண்ணிலாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம். நம்ம சுடுதண்ணிலேருந்து வடிகட்டி எடுத்த நூடுல்ஸ் வெளியே வச்சதுக்கப்புறமா அந்த நூடுல்ஸ் மேலே வந்து கூலிங் வாட்டர் வந்து ஊற்றுங்க. ரொம்ப கூலிங்கான வாட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்துலாம் எடுத்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக நம்ம பைப்பில் வர பச்சை தண்ணி பிடிச்சி ஊற்றினாலே போதும்.
ஏன்னா அந்த மாதிரி ஊற்றும் போது தான் உங்களுக்கு நூடுல்ஸ் நல்லா உதிரியாக வரும். இப்போ இது ஒரு பிளேட்டில் லைட்டாக கொட்டி உலர வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டிலே செஞ்ச நூடுல்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.